நீதிமொழிகள் 28:25. படி. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதில் கீழ்பாகத்தில் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதாவது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்குது. இந்த வசனத்தை நீதிமொழிகளில் உண்மையாக அனுபவித்து நல்ல செழிப்பாக வாழ்ந்த ஒரு ராஜா சொல்கிறான். சும்மா ஏட்டு சொர்க்கா மாதிரி வாழ்ந்தவன் கிடையாது. அவன் கர்த்தரை நம்பி செழிப்பாக ஆண்டு அனுபவித்து ஒரு ராஜாவாக இருந்தவன் வந்து சொல்கிறவன் கரெக்டாக சொல்லுவான், கரெக்டாக தப்பாக சொல்லுவான். நான் கரெக்டாக தானே சொல்லுவான். அப்போது கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான்னுக்குது. அப்படியே மாற்றி சொன்னாக்கா, கர்த்தரை நம்பாத ஒரு மனுஷன் யாரை நம்புவான்? கர்த்தரை விட்டா நியூட்ரலாக இருப்பானா? யாரை நம்புவான்? கர்த்தரை விட்டாக்கா மனுஷன் வந்து சென்டர் பாயிண்ட்டுமா. மனுஷன் வந்து நியூட்ரலு. அவன் ஒன்று கர்த்தரை நம்பி வாழணும். கர்த்தரை நம்பலனா யாரை நம்புவான்? உலகத்தின் அதிபதி யார்? அது ஏன் வர மாட்டேங்குது வாயில் உனக்கு? அது வாழன்றதுனால வரலையே என்னன்னு தெரியல. சரி, அப்போ அதாம்மா அதை வாயை தந்து சொல்லணும். ஒருத்தன் கர்த்தரை நம்பலைன்னாக்கா அவன் யாரை நம்புவானாக்கா நியூட்ரலாக இருக்க மாட்டான். பிசாசை நம்பி வாழறனா இருப்பான். இந்த மனுஷன் வந்து யாரையோ ஒருத்தரை சார்ந்து வாழும்படி தான் உண்டாக்கப்பட்டார். அவன் கர்த்தரை நம்பி சார்ந்து வாழணுன்னு தான் சிருஷ்டித்தார் ஏதேன் தோட்டத்தில். அந்த கர்த்தர் வானான்னு சொன்ன உடனே அவன் நியூட்ரலாக இல்லை பாரு. பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசை நம்புறனா மாற்றிட்டான். பிசாசை நம்புறதுனால ஏதேன் தோட்டத்தில் செழிப்பாக இருந்தான். ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தான்? செழிப்பாக இருந்தான். ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தான்? ஏதேன்னா இன்பம். அந்த தோட்டத்தில் பொன் விளைந்ததான். ஏதேன்னா இன்பம், சொர்க்கத்துக்கு அடையாளம். அங்கே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவனை ஜீவ சுவாசத்துவது ஜீவாத்மாவாகி தோட்டத்தில் எல்லா விருட்சத்தையும் கனியை பிடிச்சிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது. அப்புறம் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. இதில் நன்மை தீமை அறியத்தக்க கனி வந்து தொட்டு பறித்து புசிக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு. அப்போது எங்கே இருந்தாலும் சரி, இன்றைக்கும் அதே கட்டளையில் தான் இருக்கிறாரு. இன்றைக்கி 2026, டேட் 7 ஏப்ரல் 4. இன்றைக்கும் அதே தான் சொல்கிறாரு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில் அதான் பிசாசை நம்புறது. பிசாசை நம்பினா ஜெயிக்க மாட்டேன். வறட்சி வனாந்திரம் வந்துடும். உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்குன்னு போட்டுக்குதா இல்லையா? அது ஒரு பிரமாணம். பாவம் மரணம் என்கிற பிரமாணம் தான் பிசாசை நம்புறது. புரியுதா? அப்போ மனுஷன் ஒன்று கர்த்தரை நம்பணும். கர்த்தரே எனக்கு வேணான்னாக்கா நியூட்ரலாக இருக்க மாட்டான். இந்த உலகத்தில் பிசாசை ஆட்டோமேட்டிக்காக அவன் நம்பித்தான் ஆகணும். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய என்ஜினியர், எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, காட்டுவாசியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவன் தாழ்ந்த ஏழை பணக்கார அரசியல் தலைவன், சினிமா கலைஞன், யாரானாகட்டும், முழு உலகத்தில் ஒரு மனுஷன் கர்த்தரை நம்ப மாட்டேன்ட்டானாக்கா அவன் ஆட்டோமேட்டிக்காக பிசாசை நம்பித்தான் ஆக வேண்டும். பிசாசு சொன்னபடி நன்மை தீமை அறியத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். நல்லவன் கெட்டவன், அதில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை நம்புறது. செழிப்பார்ப்பனா வறட்சி வனாந்திரமாயிடனா உடனே பிசாசு அவனுடைய வறட்சி வனாந்திரம்லாம் அவனை சூழ்ந்து கொள்ளும். புரியுதா? அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரை நம்பி வாழறதுக்கு ஒரு வழி இருக்குது இந்த உலகத்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
அவர் யார்? நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. அவர் யார்? நானே வழியும் சத்தியமோ. ஜீவனுள்ள எரேமியாவில் சொல்கிறாரு, கர்த்தர் ஜீவனுள்ளவர். எரேமியா 10:10 அதிகாரத்தில் போய் வாசித்துப்பார். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ளவர். நன்மை தீமை உள்ளவர் கிடையாது. நன்மையும் தீமைக்கு உட்பட்டவர் கிடையாது. கர்த்தர் யார்? ஜீவனுள்ளவர். அப்போது இயேசு சொல்கிறார், என் பிதா ஜீவனுடையவராக இருக்கிறது போல. யோவான் 5:26 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவரும் ஜீவனுடையவர். அப்போது ஜோயே ஜீவன். அந்த ஜீவனில் தேவ நீதி டு எல்லாமே செழிப்பு தான். அங்கே வறட்சி, வனாந்திரம், தரித்திரம் அதெல்லாம் கிடையாது. அப்போது செழிப்பு வருமா வராதா? இயேசு நானே வழியும் சத்தியமா. அப்போது ஜீவனில் செழிப்பு இருக்குது. அதை நம்புறதுனாக்கா சொல்கிறேன் பாரு, நம்புறதுனா என்னன்னாக்கா அந்த கர்த்தர் ஜீவனை தேவனுக்கு கொடுக்குறது, முழு உலகத்துக்கு கொடுக்குறது. செழிப்பு உன்னை தேடி அட்ரஸ் வாசல் வந்து தட்டும். ஜீவ ரத்தத்தில் தேவ நீதிட்டு ஊழியத்தில் பிதாவாகிய தேவனுக்கு வாய்நாளாக இடைவிடாமல் செலுத்தணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் ஜீவ ரத்தம், அதை ஜீவ ஐஸ்வர்யம். ஜீவனே நம்ம எல்லா நன்மைகளின் தொகுப்பு. ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், பால், தேனு, நலம், விசாலம், கட்டாது வீடு, நடாது தோப்பு, இயேசு, பரலோக ராஜ்யம், ஜீவ பூமி, ஜீவ சமுத்திரம், ஜீவ வார்த்தை. நம்புறதுனா தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் நம்புறது. ஆமாம். பிசாசு நம்புறதுனாக்கா எங்கே பார்த்தாலும் நன்மை தீமை காட்டுறது. சுய நீதி, அநீதி, நாடு சரியில்லை, வீடு சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. அது வந்து பிசாசை நம்புறது. அப்போ ஏவாள் எதை நம்புறான்? ஏதேன் தோட்டத்தில் கர்த்தரை விட்டுட்டு பிசாசை நம்பினாள். பிசாசை நம்புறது என்ன? பிசாசு சொல்கிறபடி தேவன் தனக்குள்ள பிசாசின் காரியத்தை காட்டுறது. பிசாசை நம்புகிறவனோ பிசாசனை போல வறட்சி வனாந்திரம் உள்ளவன் ஆயிரனா இல்லையா? ஆகமத்தில் அவன் என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் பிசாசு உள்ளே இருக்கிறதுனால அது வறட்சி வனாந்தத்தில் போய் கொண்டு போய் விட்டுருதா இல்லையா? அவனை சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், திருடு போயிடுது, சமாதானம் போயிடுது, வியாதி வந்தது, வறுமை வந்தது. பணம் மட்டும் செழிப்பு கிடையாதுமா. ஆரோக்கிய குறைவு வந்தது, சமாதான குறைவு, எல்லாமே செழிப்புனாக்கா பணத்தை மட்டும் செழிப்பாக நினைக்காது. சந்தோஷத்தில் செழிப்பு, ஆசீர்வாதத்தில், ஐஸ்வர்யத்தில், சமாதானத்தில், சுகம், பல எல்லாத்துலேயுமே செழிப்பு. அதுதான் செழிப்பு. ப்ராஸ்பரிட்டினா பணத்திலேயே நினைக்கக்கூடாது. குணத்தில் செழிப்பு, சமாதானத்தில் செழிப்பு, பசுத்தத்தில், ஐஸ்வர்யத்தில் எல்லாத்துலேயுமே ப்ராஸ்பரிட்டி. கர்த்தரை நம்பினா ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி. அப்போது தேவன் தனக்கு உலகத்துக்கு. அப்போது நீதிமொழிகள் 28:15 பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ என்ன பண்ணுவான்? கர்த்தர்னா என்னது? நன்மை தீமை ஜீவன் உள்ளவரா? ஜீவ சரீரம். அந்த ஜீவனில் என்ன இருக்குது? தேவி நீதிட்டு உழித்ததில் தான் இருக்குது. மரணமே இல்லை கர்த்தருக்குள்ள. மரணத்தை கர்த்தருக்குள்ள. மரணத்துக்கு அதிபதியா ஜீவனுக்கு அதிபதியா? அவர் ஜீவாதிபதி. இங்கே கவனி இரு. அவர் ஜீவனுக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யம். அதை நம்புறதுன்னா என்னது? ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கறது தான் நம்புறது. முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டினா கூட அந்த நம்புறது கட்டாகி போச்சு. நம்புறதுன்னு என்னம்மா? முழு உலகத்துக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்து தானே நம்புறது. யாருக்காவது ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டாது நம்புறது கட்டாயிதான் இல்லையா? அங்கே ஒரு ஆள் மூலமாக பிசாசை நம்புகிறேன். ஒரு பிசாசு போதும் ஒன்று ஐக்கிறதுக்கு. அதனால தான் கர்த்தரை நம்புகிறோம். முழு உலகத்தை அன்பு கொள்ளணும். ஏசு இவ்வளவாய் உலகத்தில் ஏசு பிதாவை நம்பினாரா இல்லையாம்மா? கர்த்தரை நம்பினாரா இல்லையா? ஏசு ஒரு ஜீவன் உள்ளவரா இல்லையா? அவர் செழிப்பாந்தாரா இல்லையா? 5 அப்போ 2 மீன் வறட்சி வனாந்திரம். வனாந்திரத்தில் 5 அப்போ 2 மீன் கையில் வச்சு அது எவ்வளோ பேருக்கு பெருகிச்சு? 5000 புருஷர் வரும், 25,000 பேர் பள்ளிக்கு பெருகி நிரம்பி வஞ்சிச்சா இல்லையா? அப்படின்னு மீதி 12 கூட 7 கூடலாம் எடுக்கிறாங்க. அப்படி நிரம்பி வயது அவர் கையில் வச்சாங்க. 5 அப்போ 2 மீன். அப்போ அவ்வளோ செழிப்பு இயேசுக்குள்ளுக்கு இது. அவர் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை கொடுக்குறாரு. திராட்சை ரசம் காணாவூரில் குறைஞ்சி போச்சு. அங்கே தண்ணீரை திராட்சை ரசம் மாதிரி நிரம்பி வழிதாங்க. அப்புறம் திராட்சை ரசம் ஆலைகளில் புரண்டு ஓடுன்னு சொல்லி இடம் கொள்ளாமல் மட்டும் போக மட்டும் ஆஸ்வதிப்பேன்றார். வானத்தின் பலகடிகளை திறந்து
வேறு அவர் சொல்கிறது இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், 1000 மடங்கு ஒன்று ஆஸ்வதிப்பேன்ட்டாரு, கோடா கோடியாய் பெருகுவாயான்னு சொல்லு. பள்ளிக்கு பெருகி நிரம்பி எல்லாமே பள்ளிக்கு பெருகுது. அப்போ கர்த்தர்னாவே சுகம், பலன், ஜீவன், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சுகம், மகிமை, கனவு, புகழ்ச்சி, வெற்றி எல்லாமே பள்ளிக்கு பெருகி நிரம்பது வச்சுமா. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுத்தா நம்புறது. கர்த்தரை நம்புறேன்னு சொல்லிட்டு மைண்ட் எல்லாம் எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளை குட்டிக்கு சுய நீதி அநீதி அப்படியே மைண்டெல்லாம் சுருக்கிடக்கூடாது. குருவி மூலம் மாதிரி ஆகிக்கூடாது. மனுஷனுக்கு என்ன மூலியா குருவி மொழி கெட்டாதுன்ற மாதிரி குருவி மொழி ஆகும். கர்த்தனாவே ஜீவன் உள்ளவர். அதை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும். அப்போது கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறாதவர். அப்போ கர்த்தரை விட்டுட்டாக்கா யார் பிடிப்பான்? அறிந்தோ அறியாமல் அவன் அறியாமலே நன்மை தீமை கொள்ள போயிடுவான். நன்மையும் தீமை அறியத்தக்க கனியை பிடிச்சிக்கும் ஷாகவே ஷாகம். ஏதோ பிசா சொல்ல வந்துடுவான். நீ ஏன் ஆள் நல்லவன் கெட்டவன் மனுஷன் யாருமா? நல்லவன் நன்மை கனி தீமை கனி, நன்மார்க்க துன்மார்க்க. ரொம்ப நல்லவன் தான் சொல்லுவாங்க. பார்த்தா கையில் காசு இருக்காது, வசதி இருக்காது, அவர் ரொம்ப உத்தம் இருக்கணும், ஆதாம்குள்ளே பந்தவன். ஆனால் என்ன இல்லை, பல விதமான குறைவு, வியாதி குறைவு, சாப குறைவு. இவ்வளோ நல்லவங்க அவங்க வீட்டில் குடும்பத்தில் சாபம் இருக்கும். அதான் வரைச்சி வனாந்திரம். நல்லவன் கெட்டவன் கிடையாது, நன்மை தேமை கிடையாது, ஜீவன் உள்ளவன். அவன் சாபத்தை நீங்கள் ஆசுவான், தரித்திரத்து நீங்கள் ஐஸ்வர்யமாக இருப்பான், வியாதிக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பான், எல்லாத்துலேயுமே செழிப்பாக இருப்பான். தொழில், வியாபாரம், பேர், புகழ் எல்லாம் ஜீவனுக்குள்ளே இருக்குது. அதை பிதாவாகி தேவனுக்கு செலுத்துவான். ஆதாம் வந்து முழு உலகத்தில் செல்வான். சபிக்கள் ஆஸ்வதிப்பான், பகைகளுக்கு நன்மை செய்வான், சத்துருக்களை சிநேகிப்பான், துன்பப்பட்டவர்களுக்கு ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்குது. அப்போ சாலமோன் கர்த்தரை நம்புறானா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணான்? சாலமோன் வெங்கல பலிபீடத்தில் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டானான். போட்டுக்குதா இல்லையா? 1000 சர்வாங்க தகன பலி எதை குறிக்குது? 1000 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறானா இல்லையாம்மா? தேவனுக்கு செலுத்துறவன் ஆதாம்லேருந்து முழு உலகத்து செலுத்த. அன்று ராத்திரியில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறத கேளு, அப்போது அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. போட்டுக்குதா இல்லையா? தேவனுடைய ஐஸ்வர்யம் இருந்ததுனால்தான் அவன் தேவாலயத்தை பொண்ணுலேயே கட்டினான் பாரு. பழைய ஏற்பாட்டிலே. நீ புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்து கூட கையில் டபுள் இல்லாமக்கிற என்னையும் சேர்த்தம்மா. அப்போது இயேசு 18 ஆட்டுக்குட்டி ஆனவர் உலகத்திற்கு தேவாட்டுக்குட்டி வந்துட்டார். அந்த இயேசுக்கு சுசர் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கூட நீ ஒன்று எவ்வளோ நன்மை மனுஷங்களுக்கு பாரு. சபையிலுமா ஊர் சைடில் 4 செல்லாசு பேர் விசுவாசி ஊழிக்காரன் ஒரே பார்க்க கசப்பு நன்மத்தை மாவி சுய நீதி அநீதி இருந்தாக்கா செழிப்போருமா ஊழிக்காரனுக்கு விசுவாசிக்கு. அதான் கோபியம் அன்பு இருக்கணும். ஏசு யாரை பார்த்தா என்ன பண்ணுறாரு? அப்படி அன்பு போயிடுறாரு. அன்பு ஜீவனே கொடுக்குது. நேகோன் பிசாசு பார்த்ததுமே என்ன பண்ணாருப்பா? வறட்சி வனாந்தத்தில் இருக்கிறான். பிசாசு உடம்பெல்லாம் பிசாசு எவ்வளோ வறட்சியாக இருந்திருப்பான். செழிப்பாக வந்துருப்பான். துணி கூட இல்லை அவனுக்கு. நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்தாரா இல்லையா? ஏசு நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு ஏசு குசம் பரலோகமே இருக்குது. அவனை பார்த்துமே அவன் பேர் சொல்லி பிதாவா ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்தாரா? அத்தனை அசுத்தாய் வனாந்தராவி எல்லாம் ஓடுது. வறட்சி வனாந்தரம் எல்லாம் அசுத்தாய் ஓடி பண்டுக்கு சமுதாயத்து போய் பசுத்தாய் வந்து யாரும் சொஸ்த புத்தி ஆனதுமே நிர்வாணமாக அந்த வஸ்திரத்தை இயேசு பார்த்து தக்க போலில் போய் ஊழியம் செஞ்சான். அவன் பிரசங்கம் பண்ணி யாராலும் பேர் ரசிக்கப்பட்டாங்களாம். வறட்சியாக வந்திருப்பான். செழிப்பாக வந்திருப்பானா இல்லையா? நல்ல டப்பு பார்ட்டியாக வந்திருப்பான். யாராலும் பேர் அவனுக்கு காணி கொடுத்துருப்பாங்க. அவன் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டு எல்லா பிசாசெல்லாம் ஓடி இருக்கான். அவன் பிரசங்கம் ஜீவனை தான் பேசிடுவான். கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் தக்க போலினா உங்கள் நேதார இடத்துல போய் அறிவின்றாரு. கர்த்தர் என்ன செஞ்சார்? இயேசு நல்ல மேய்ப்பா ஜீவரத்தம் தன்மை கொடுத்தாரு. நன்மத்தையும் மரியத்தக்க கண்டி தேவன் தன் நல்லவன் கட்டவன் அந்த பிசாசு அசுத்தாப்பி ஒரே வரைச்சி வனாந்தரமாக இருந்தவனை அவனை பார்த்ததுமே நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவரத்தம் அதில் தேவை நீதிட்டு உயிர்த்ததல் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுக்குறாரு. அத்தனை அசுத்தாய் தோத்துறாரு, பசுத்தாய் இறக்குறாரு. தேவதூர் படிவிட வஸ்திரம் ஏற்று பார்த்துல வந்து தக்க போலில் போய் ஊழியக்காரன் ஆகிட்டு அவனை ஷெய்ப்பாக மாற்றிட்டாரு. கத்துற 100 பிசாசு மகனாக இருந்தவன் இப்போ தேவனுடைய பிள்ளையை மாற்றினாரா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த சாலமோனு. அவன் அவிசுவாசத்தை பார்க்காத. சாலமோன்கிட்ட குறைவு, அந்த குறைவு பார்த்து ஏமாந்துப்பா. அவன் 1000 கணக்கில் பலி செலுத்துகிறான். அப்புறம் 2 நாளாக 7ஆம் தேதி 1,20,000 ஆடுகளை பலி செலுத்துகிறான். அப்புறம் 24,000 காளைகளை பலி செலுத்துகிறான். அதெல்லாம் இயேசு ரத்தத்துக்கு அடையாளம்.
பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து மூடு கொடுத்து இயேசு ரத்த சகல பாங்க நீக்கி ஆட்டுக்குட்டு நீதிமானாக்கப்பட்டவன். தேசமே பொற்காலமாச்சான் பாரு. ஒரு ராஜா, சாலமோன் ராஜா, வெள்ளியும் பொண்ணு குவிஞ்சு கற்களை போலிச்சான். வெள்ளி பொண்ணு குவிந்து கட்சியில் தேவாலயத்தை பொண்ணிலே கட்டுறான்றான். கட்டினானா இல்லையம்மா, நந்திச்சா இல்லையம்மா, அவன் தான் இந்த வசனத்தை சொல்கிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவன் அனுபவத்தை தான்மா சொல்கிறான். ஏட்டு சொர்க்க மாதிரி சொல்லலை, வாழ்ந்து அனுபவிச்ச உண்மையை கண்டவன் தான் இந்த வசனத்தை எழுதுறான். நீதிமொழிகளில் 28:25. அடுத்த வசனம் படி 26. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். படி நீதிமொழிகள் 28:26. நீதிமொழிகள் 28:26. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரசிக்கப்படுவான். அப்போ தன் இருதயத்தை நம்புகிறவன்னாக்கா தன்னுடைய என்னது இருதயமே எல்லாவற்றையும் திருக்குள்ளது கேடு உள்ளதுமா இருக்குது. மனுஷனுடைய இருதயம் என்னம்மா, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இறைமையால் சொல்கிறானே 17ஆம் அதிகாரம், எல்லாவற்றையும் இருதயமே திருக்குள்ளது கேடு உள்ளது. ஏன்னா ஆதாமுக்குள்ளே பிறந்து வந்துக்குது. நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளில் இருதயம் அதை நம்பாத, தன் இருதயத்தை நம்பாத. அப்போ யாருடைய இதயத்தை நம்ப? இயேசுவின் இதயத்தை நம்பு. புரியுதா இல்லையம்மா? தன் இருதயத்தை நம்புகிறவன்னாக்கா ஆதாமுக்குள்ளே நன்மை தீமை அறியத்தக்க இருதயத்தை நம்பினா மூடனாக இருப்பேன். மூடனுக்கு என்ன வரும்? செழிப்பு வருமா? தரித்திரம் பிசாசுங்கிரி வருமா? மூடனாகி மூட பிசாசு தான் வந்துருக்கான் அவனுக்கு. அப்போ இயேசுவின் இதயத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான தண்டியில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்கும்போது அந்த இயேசுவின் இதயத்தை நம்புகிற ஜீவ இதயம். அவர் பேர் சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துருக்களை செய், துன்பப்பட்டு ஜெபம் பண்ணு. இயேசுவின் இதயம்னா இவ்வளவா உலகத்தில் என்ன அன்பு? அகாபி அன்பு. அந்த அன்பு என்ன? நல்லவன் கெட்டவன் உயர்ந்த தாழ்ந்தவனை பார்த்துக்குது. இவ்வளோ உலகத்தையும் ஜீவரத்தம் உன்னை அசுத்தாவி வரைச்சி வனாந்தரம் போய் அப்படியே செழிப்பு அவனை தேடி வந்துடும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பு வருமா வராதா? அப்போது தன் இருதயத்தை நம்புதுன்னா ஆதாம் வழியா நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்கத்தையே மைண்டில் வச்சுங்குது. கிறுக்க மாட்டேங்குது. இப்படி ஆகி அது அப்படி ஆகி இவனை ஏமாற்றி இப்படி வேலை செஞ்சு இப்படி போய் இப்படியே நம்பி வாயிடுது. கட்சியில் சாபத்தில் தான் போய் முடியும். கட்சியில் ஓடி ஓய்ச்சி சம்பாதிச்சு கட்சியில் என்ன ஆயிடறான்? ஒரு மாதிரி ஆயிரானே இல்லையே மனுஷன். அப்போது தன்னுடைய இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படும். இங்கிலீஷில் இந்த வசனத்தை ஞானமாய் நடக்கிறவனோ. ஞானம்னா என்னது? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். யார்? இயேசு தான் ஞானம். என்ன ஞானம்? தேவ ஞானம். ஞானமாக நடக்கிறோம் என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய சந்நிதியில் வெங்கல பலிபீடத்தில் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்துவானா? செலுத்த மாட்டானம்மா. 1000 சர்வாங்க தகன பலி. அதாவது பைதற்ற ஆட்டுக்குட்டி. இயேசு பைதற்றவர். அந்த பைதற்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தன குலத்து குத்துக்கிட்டே இருப்பான். அவன் தான் ஞானமாக நடக்கிறவன். ஞானம் அவனால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையே கிடையாது. இயேசு ஞானமாக நடந்துக்கிட்டார். மத்திய மார்க்கத்தில் அவரே 1:31 பவுல் சொல்லார். அவரே யார்? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் என்ன? தேவ ஞானம், ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானான் இருக்குது. அப்போ இயேசு எப்படி நடந்துக்கிட்டாரு? ஞானம் நான் ஜீவன் தேவி நீதி உயிர்த்தெழுதல். அதை தேவனுக்கு தனக்கு முழு உழுத்து கொடுத்து என்ன விசுவாசம்லாம் துரத்துறாரு. ரட்சிப்பு உண்டாகுது. அப்போ ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்குறான். கேட்டானே இல்லையா சாலமோன்? நீதிமொழி 28:26. He who trusts in his own heart is a fool. ட்ரஸ்ட் பண்ணுற நம்புறது. ஓன் ஹார்ட், உன்னோட சொந்த இதயத்தை நம்பாது. அது அழிவுக்கு நேராக தான் நடத்தும். ஆதாமின் சிந்தை ஆதாமின் மகத்தனமா ஏவாளுக்கு பந்தது தானே. அப்போ ஆதாமின் இதயம் தன் இதயத்தை நம்புகணும் மூடன்.
But whoever walks wisely will be delivered. என்ன வயசு? தேவனுடைய ஞானம். ஞானத்தை நம்புகிறவன் என்னது? ஞானமாய் நடக்கிறவன், தேவ ஞானத்தில் நடக்கிறவன், கிறிஸ்துவை தேவன் தனக்கு டெலிவர்னா ரட்சிக்கப்படுவான். எல்லாத்துலேருந்து டெலிவரி ஆகிடும், வியாதியில், சாபத்தில், பாவத்தில். அப்போ செழிப்புனா என்னது? ஆரோக்கியமாக இருக்கிறது செழிப்பு. ஆரோக்கியத்தில், பேர் புகையில், சுகத்தில், பலத்தில், மகிமையில், கணத்தில் எல்லாத்துலேயும் செழிப்பாக இருப்பேன். டபுள் மட்டும் கிடையாது. அப்போ ஞானமாய் நடக்கிறவனோ படி இந்த வருஷம் திரும்ப 26 இங்கிலீஷில் ப்ராவர்ப்ஸ் 28-26. He who trusts in his own heart is a fool, but whoever walks wisely will be delivered. 28-25 படி. He who is of a proud heart stirs up strife, but he who trusts in the Lord will be prospered. Trust in the Lord. Trust in the Lord. கர்த்தரை நம்புறது. அதான் லார்டு. லார்டுனா கர்த்தர். கர்த்தர் வந்து ஜீவன் உள்ளவர், நன்மத்தை அறியத்தக்கூடியது. நன்மார்க்கு துன்மார்க்கத்திலேருந்து நான் இயேசு ஞானத்தாண்டு பெற்றுக்கிட்டு நன்மை தீமை மைண்டு மென்டாலிட்டி ஏஞ்சு காலமெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக நன்மை தீமையிலே இருந்துனாக்கா வருஷ கட்சியில் நியூ இயர் சர்வீஸில் ஒன்றுமே இல்லை, பேடு போய் காணிக்கு போகிறதுக்குள்ள 100 ரூபாய் இல்லைன்னு நியூ இயர் சர்வீஸ் இந்த வருஷம் ஃபுல்லாக நன்மை தீமையிலே இருந்தினாக்கா. அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருந்தினாக்கா ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்க 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 அசுத்தாய்வோட பசுத்தாய்வோட தேவதூதர்களாம் பலிபீட செய்ய ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்துவாதம், ஈசாக்கு ஆசுவாதம், யாக்கோபு ஆசுவாதம், பூமி தாங்கக்கூடாது ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகளும் சீமானா இருந்தானா. ஈசாக்கு ஆபிரகாம் வழியா பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்ற ஆட்டு தேவன் தனக்கு உலகத்தை செலுத்துறானா இல்லையா. யாக்கோபு எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு. யாக்கோபு கோலும் தனியுமா போய் 2 பரிவாரங்களால் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக அவனுக்கு உண்டாயிருக்குது. 100வது வயசு 90வது வயசுல என்ன பண்ணுது? புள்ள பிறக்குதா இல்லையா? சிறுகள் வைப்பான் நின்ற பிறக்கூட சாராளுக்கு புள்ள பிறக்குது. ஈசாக்கு பிள்ளைக்கு சொத்து, வீடு, மன, தோப்பு, தரவு, ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் வந்து செழிப்பு வருது. ஆபிரகாம் சகல காத்தில் ஆசிர்வதித்தார். அதனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இப்போ இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கால அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். எங்கே போனாலும் வறட்சி வனாந்துருக்கிறாங்க. மத்தேயு மார்க்கு லூக்கால திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடுள்ள சரி எங்கே பார்த்தாலும் சுகத்தில் வறட்சி வனாந்தரமாக்குறாங்க, சுகத்தில் வறட்சியாக்குறாங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவனையும் அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்து அசுத்தாவி தோற்றது வறட்சி போயிடுது. உடனே ஹீலிங் ஆயிடுது. குட்டுக்கண்ணு தருக்கு, செவிட்டுக்காக தருக்கு, குஸ்வாய் சோகமாகறான், தில்லான வியாதியத்தை சொஸ்தமாக்குறேன், தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு, இருதய நறுங்குடைய விடுதலையாக்குவோம், சிறைப்பட்ட விடுதலையாக்கும், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சொல்கிறாரா இல்லையா. அப்போ ஏசு ஆதாம் வழியாக பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றார். மத்தேயு மார்க்கு லூக்கா நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவராது ஜீவல தேவி நீதி டுவதில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம். அதை பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு வெளுத்து கொடுத்து எல்லா வறட்சி வனாந்தத்தில் இருக்கிற நல்லா செழிப்புக்குள் கொண்டு வர்றாரு. சாபத்திலேருந்து ஆசுவாதத்துக்கு, தரித்திரத்துலேருந்து ஐஸ்வரத்துக்கு, வியாதியிலேருந்து ஆரோக்கியத்துக்கு, பாவத்தில் இருக்கிற தேவ நீதிமான மரணத்தில் இருக்கிற உயிர்த்தேல் கூட பாதாளத்துக்கு பரலோகத்துக்கு கொண்டு வர்றாரு. அப்போது நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என்னிடம் என் வார்த்தைகள் அவன் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஜமில்லம்மா கர்த்தருக்குள்ளே கொண்டு வர்றாரு. மத்தேயு மார்க்கு லூக்கா போதும் கானான் சீரியம பிசாசினால் கொடிய வேதனைப்படுறார். இவன் என்ன சொல்கிறா? ஐயா என் பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுறாங்கய்யா. அப்போ பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது ஏசுன நானே ஜீவப்போம். அந்த அப்பத்தை புசித்து திராட்சை நாயின் தான் நினச்சிக்காண்டு வரேன், எங்கள் அப்பத்தை மட்டும் குத்துரு, ஜீவசாரம் ஜீவரதம் சிறிய ஒன்று விசுவாசம் பெருது. இங்கே சொல்கிறாரு தூரத்தை அந்நேரமே பிசாசு நீங்கள் பசுத்தாவே இறங்கி அவர் செழிப்பாகிட்ட உடனே ரசிக்கப்பட்டாலே இல்லையா. வீட்டுக்கு போய் பார்த்தா எப்படி இருந்திருப்பாவா? நல்லா பூ வச்சு போட்டு வச்சு நல்லா புது ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா குளிச்சுட்டு வீடு பாத்திரம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா க்ளீனாக இருந்திருப்பாள் இல்லைம்மா. அசுத்தாய் போந்தமே செழிப்பாயிட்டாலே இல்லையா. அந்நேரமே சுகமானால். அப்போது ஜீவ அப்பத்தை கொடுக்குற நானே ஜீவ அப்பம், பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகள்
அது என்ன, நானே ஜீவப்பம் ஜீவசர்வம் ஜீவரத்தம் தேவ நீதி துவித்தது. அது பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தா செழிப்பாயிடுவாங்க. கர்த்தருக்குள்ளே வந்துடுறாங்க. கர்த்தர்னாவே செழிப்பு தான். வறட்சி வனாந்திரம் அவிசுவாசம் ஆகாது போகாது விளங்காதுன்னு வாழ்க்கையில் கெட்டு நொந்து சீரழிஞ்சு இருக்கிறது கிடையாது. ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கணும். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனுக்கு. அந்த கிறிஸ்து தேவ நீதி தூவித்தல் இயேசு கிறிஸ்துவ அவர் உயிர்த்தேலும் ஜீவனமாக இருக்கிறார். அதனால தான் நம்முடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்துக்கள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க, உங்கள் சேனல் எஃப்ஜிசிஐ வேலூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகள் 100க்கு 100 ஜீவமார்க்கம் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஜெபலாமா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை விட்டுட்டானாக்கா ஏதேதோ ஜீவ விஷயத்துக்கு நீ விட்டுட்டாக்கா உடனே பிசாசு பார்த்து நன்மத்தை மரியாதைக்கு நீ சாகணும். வியாதி வறுமத்தை திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிவுணப்படவும் அந்த ஜீவனில் தேவி நீதி தூத்தல் இயேசுக்கு சொல்லாமன்ற வாக்கு தத்துவம். அதை பிதாவாகிய தேவனுக்கு இயேசுக்கு ஆவியான ஆதாம் வந்து முழு தீவிரமாக கொடு. அசுத்தாய் வறட்சி வனாந்திரம் வியாதி வறுமத்தை அழகைத்தோடு பசுத்தாய் சுகம் பலன் ஜீவன் ஆஸ்தி ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம். கர்த்தரை நம்புகிறனோ வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. வாய்நாள்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தை கொடு. கிறிஸ்துக்குள்ள தேவி நீர் பரலோகராஜ் வானத்து ஜீவபூமி ஜீவசர்வம் ஜீவரத்தம் ஜீவ ஆற்றல் ஜீவன ஜீவகிருஷ்ணி ஜீவ ஐஸ்வர்யம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு வாய்நாள்லாம் கொடுத்துருந்தார் ஏசுனார். புரியுதமா? அவர் ஜீவன் உள்ளவர். மத்தியஸ்தனா தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு நல்லவன் கெட்டவன் உயர்ந்த தாழ்ந்த ஏழை பண்ண எல்லாரும் சபிக்கல் ஆசிரிச்சார். பகைக்கு நண்பர் சத்துரு கிறிஸ்துவை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த கிறிஸ்துவ ஜீவ உலகம் ஏகப்பட்ட ஐஸ்வர்யம். கிறிஸ்துனாவே செழிப்பு தான். அவர் ஜீவன் உள்ளவர் மத்தியஸ்தர் இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தர் பரலோக ராஜ்யம். அப்போ கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். யார் ஞானம்? இயேசு தான் ஞானம். சாலுமன் ஞானியே இல்லையா? சர்வாங்கத்தை 1000 கணக்கில் செலுத்து, லட்சக்கணக்கில் செலுத்துறான், 1,20,000 ஆடுகளை செலுத்துகிறான். இயேசு கிடையாது. தேவன் தனக்கு 6 ஓடு ஜீவரத்தம். தேவன் தனக்கு தேசமே 40 வருஷம் இலை பார்த்துலான்ச்சான். பொற்காலமாச்சான் தேசம். எல்லாம் செழிப்பாக இருந்துச்சு தேசம். தேவாலயத்தை பொன்னிலே கட்டுறான். ஜெபலாமா? பசுத்த பிதாவே, இந்த அறிவான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். பயப்படாது. எல்லோரும் பாவம் செய்து ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்து இலவசமாக அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமான என்னமான தேவ நீதிமான்கள். கிறிஸ்துவை நம்புகிறவனோ செழிப்பான். இயேசு ஜீவன் பரிவு கோடாகோடி ஜீவசர ஜீவரத்தன் ஜீவாற்று ஜீவலஞ்ச பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்து தான் நம்புறது. கத்தரை நம்புறேன்னா கத்தரை நம்புறது கவலைப்படுறது சோர்ந்து போகிறது பயப்படுறது நன்மை தீமையிலே ஏதாவது பிசாசு நம்புறது. வறட்சி வனாந்திரமாக தான் உடம்பு கட்டுக்கணும் வாழ்க்கை கட்டுக்கணும் சீரி பிசாசி திண்டிக்கிட்டு கொண்டு சமாதானம் சந்தோஷம் சுகமை எல்லாம் திண்டி கொண்டு ஆயிடுச்சு சமாதானமே இல்லாத பண்ணிவிடுவான் செழிப்பே இல்லாத பண்ணிவிடுவான். கிறிஸ்து தேவ நீதி தூவித்தல் இயேசுக்கு சுவாமண்டாவாங்க. தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்கால் கொடுக்க சோர்ந்து போகாமல் கொடுக்க பாவத்தின் சம்பளம் மருந்து தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல் கொடுக்க பரலோக ராஜ்யத்தை கொடுக்க வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க அடுத்த உலகத்தை 816 கோடி இயேசு கிறிஸ்துவின் பரி தேவன் தனக்கு ஆதாம் வந்து வாய்நாள்லாம் கொடுக்க இடைவெளி அசுத்தாவில் சுத்த பசுத்தாய்கள் தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்ய சாலோமுடைய ராஜ்யம் பொற்காலமாக இருந்தது போல முழு உலகம் கிறிஸ்துவ ராஜ்யம் தேவி நீதி சம்பளத்தில் மாம்சமானி அவருக்கு கோடாக்கூடிய கொடுக்குறங்க தாய் கிராமங்களில் பட்டணங்கள் தேச இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணத்தோறும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாய் சுற்றி பசுத்தாய்க்கு சாபத்தில் பாவத்தில் மரணத்தை தத்திரத்தில் விடுதலாக்கி இனி பாவம் செய்ய நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தையில் நிலைத்திர்கள் சொன்னது போல இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாவாய் ஆதாம் வந்து முழு வாய்நாள்லாம் கொடுக்குறங்க தான் முழு உலகத்து கிராமங்களுக்கு பட்டம் சொந்த பந்து தாய் தாய் அண்ணன் தம்பி மாமச்ச ஏரியாருக்கு சபை விசுவாசம் இயேசு ஜீவன் இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதாவாகிது ஆதாம் வந்து முழுவதுக்கு வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலத்துக்கு சோர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க தாவை அசுத்தாய் தோற்று சாப பாவமான தத்துத்தெல்லாம் தோற்றி பசுத்தாய்க்கு விடியல் சாபத்தில் ஆசுவாத் ஐஸ்வர்யம் சுகம் பலன் ஜீவன் ஐஸ்வர்யம் மகிமை கனவு புகழ்ச்சி கீர்த்தி கத்தரை நம்புகிறனோ செழிப்பான் என்ற வேத வசத்தை படிக்கத்தா கிறிஸ்துவிலே வாய்நாள நிலைத்துக்கிறதா அசுத்தாயில் பசுத்தாய் தேவதூர்களாக பணிவிடை செய்கிறதா வல்லூராஜ் ஆசுவாஸ் வாய்நாளில் ஆவின்படி பூமி எங்கள் மாம்சமான இருக்கும் பிதாவாகி தேவன் வாய்நாளில் கட்ட வைக்கிறங்க தாய் ஆசுவதி இயேசு நாமத்தில் ராஜ்யம் இருக்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை
சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுக்குற. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGCI வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் சொல்லி கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிப்படுவீர்கள். கர்த்தரை நம்புகிறவனோ கண்டிப்பாக செழிப்பில் தான் போய் முடியும். கர்த்தரை விட்டுட்டானா ஜீவ வச்சதுக்குனே பிசாசின் வார்த்தை கேட்டு நன்மார்க்க துன்மார்க்கம் அதில் கண்களிச்சமாக சுயநீதி அநீதியை பின்பற்றி அவர் சாபத்தில் பாவத்தில் மறுத்தது முடிவு நித்திய பாதாள் ராஜ்யத்துக்கு போவான் வேறு சொல்லுது. கர்த்தரை நம்புகணும். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் தேவி நீதிட்டு உயிர்த்தது. அதை பிதாவாக ஆதாம் முழுவதுக்கு வாய்நாளெலாம் கொடுக்க அவன் கர்த்தரை நம்புகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஞானமாய் நடக்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். பாவத்தில் சாபத்தை மனத்தை நித்திய ஆசுவாத இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வான். இந்த வார்த்தையின்படி உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் கூகுள் பே நம்பர் 7339586648. கால் பிளஸ் ஷோ. இந்த செய்தியை இந்த சேனலை சப்ஸ்கிரைப். இன்னும் ஏராளமான 100 ஜீவ மார்க்கத்தை போயிச்சிருக்கேன். உலகத்தில் எதுவுமே கேட்டுட்டு அதில் ஏற்பட்ட சத்தியங்கள் இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். இந்த செய்தி 7/4/2026 பரிபூர்ண ஜீவன் சபை பகுதியில் கொடுக்கப்பட்டது. சோழவரம் பகுதியில். கர்த்தர் உங்களை ஆஸ்வதி